இந்த குட்லிங்கிற இந்த சின்ன பையனுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை. ஆனா இந்த பையனோட அப்பா குப்பை அள்ளுறாரு, டிரைனேஜ்னா கிளீன் பண்றாரு. இதனாலேயே இவனுக்கு எந்த ஸ்கூல்லயுமே அட்மிஷனே தரமாட்டாங்க. இவன் ரோட்ல போற வண்டியனா பார்த்து அதுல இருக்கிற பேரை எழுதிதான் இவன் எழுத படிக்கவே கத்துக்கிறான். இவன் ஒரு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ்ல நடக்கிற பாடத்தை வெளியில நின்னு கவனிக்கிறான். இதனா பார்த்து அந்த சாரு சாக் பீஸ வச்சு அவன் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அடுத்தவர் ஒரு லேடி அந்த கிளாஸுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இவனும் அதே மாதிரி வெளியில நின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க கொஞ்ச நேரத்திலேயே நடத்தின பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில நிக்கிற இந்த பையன் கை தூக்கி நான் சொல்றேன்னு கரெக்டான பதில சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்த இந்த டீச்சரும் அந்த பையனை பாராட்டிட்டு இவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க எல்லாருமே உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் உங்களோட கவனம் முழுவதுமே வெளியில தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன பையன் வெளியில இருந்தாலும் அவனோட மொத்த கவனமும் உள்ள இருக்குன்னு அவனை பாராட்டுறாங்க. இந்த பையன் கிளாஸுக்கு வெளியில நின்னு பாடத்தை கவனிக்கிறத பார்த்த அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வாட்ச்மேன் சொல்லி இவனை அடிச்சு துரத்த சொல்லிடுறாரு. இந்த பையனும் ஒவ்வொரு நாள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ கத்துக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பாலடைஞ்சு போன ஒரு ஸ்கூலுக்கு போய் அங்க உள்ள போர்டுல எழுதி பாக்குறான். அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன படிக்க வைங்கன்னு கேட்டா அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, நீ இந்த குடும்பத்துல பிறக்காம வேற ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தனா நீ நல்லா படிச்சு நீ பெரிய ஆள் ஆயிருக்கலான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த குடும்பத்துல பிறந்தனால உன்னால படிக்க முடியாது, உங்க அப்பா மாதிரி தான் ஆவன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் போற ஸ்கூல்ல ரிபப்ளிக் டேனால நிறைய அரசியல் தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு கொடினா ஏத்துவாங்க. இந்த சமூகத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் படிக்கலாம், ஏற்ற தாழ்வுனா யாருக்கும் கிடையாதுன்னு அந்த அரசியல்வாதி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற இந்த குட்டி பையனும் என்ன மட்டும் ஏன் படிக்க விட மாட்டீங்கன்னு கேக்குறான். இவரும் அந்த குட்டி பையனை பக்கத்துல கூப்பிட்டு இந்த சின்ன பையன் மாதிரி தான் எல்லாருமே தைரியமா பேசணும்னு சொல்றாரு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரின்சிபலும் அவன் ஒரு அன்டிஜிபிள்னு சொன்னதுமே அந்த பையனை அந்த பக்கத்து போக சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து கையனா கழுவுறாரு. ஏன் இது மாதிரி பசங்களனா ஸ்கூலுக்குள்ள விடுறீங்கன்னு கத்துறாரு. இந்த படத்தோட பார்ட் 2 வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.